60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதத்திலிருந்து 2500 ரூபாய் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தற்போது என்ன அறிவிப்பு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் 2000 மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, 2500 யாருக்கு கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் முதியோர் ஓய்வூதியமாக 3000 கிடைக்க போகுது, எப்போ இதற்கான அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ஒரு ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை, அதாவது மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்றது உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு இது 2வது மாதம் ஆட்சி அமைந்து 2வது மாதம், இது 3வது மகளிர் உரிமை தொகை இந்த மாதத்திலிருந்து நம்ம வாங்க போகிறோம். ஏற்கனவே மே மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஜூன் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஜூன் மாதத்திலிருந்து இந்த 2500 ரூபாய் நமக்கு அமலுக்கு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வரல. அப்புறம் இந்த மாதத்தில் இருந்தாவது இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வருமா, எப்போ வரும் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றின நிறைய விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதல்வர் விஜய் இன்று முதல் நிறைய துறைகளோட நமக்கு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா 2 துறை இல்லை 3 துறையில் பட்ஜெட் பற்றின ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. இந்த பட்ஜெட் ஆலோசனையில் கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் முக்கியமாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா 2-3 மாதங்கள் ஆகப்போகுது. கண்டிப்பாக மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதுமே தெரியும். முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப காலதாமதம் ஆகாது, கூடிய விரைவில் இதற்கான மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு புதிய அப்டேட் சொல்லுவோம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு 2-3 நாட்களாக இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடன், நகை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அரசாங்கம் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணணும், ஒவ்வொரு துறைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, எந்தெந்த திட்டங்களை எப்போ அமல்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே முதல்வர் விஜய் ஆலோசனை பண்ண போகிறாங்க. அதாவது ஒவ்வொரு துறையும், நிதித்துறையும், அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை ஆகட்டும், அதுக்கப்புறம் போக்குவரத்து துறையாகட்டும், எல்லா துறைகளையுமே கூப்பிட்டு ஆலோசனை பண்ண போகிறாங்க. ஒரு நாளுக்கு 2 துறைகளை கூப்பிட்டு இதற்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நமக்கு நிச்சயமாக இந்த நகை கடன் தள்ளுபடியோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை 2500 நிச்சயம் இருக்கப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆவேகா அரசாங்கத்தோட தேர்தல் வாக்குறுதிப்படி நமக்கு 60 வயது வரை 60 வயதுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய் கிடைக்க போகுது. அதையுமே கூடிய சீக்கிரம் நமக்கு ஃபில்டர் பண்ண போகிறாங்க. 60 வயது வரை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதாவது மகளிர் உரிமை தொகையே நமக்கு பேர் மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டமாக வழங்க போகிறாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை டைரக்டாக ஓய்வூதியதாரர்களாக அறிவிக்க போகிறாங்க. ஓய்வூதியம் உங்களுக்கு 2500 ரூபாய் இல்லைங்க, டைரெக்டாக உங்களுக்கு 3000 கிடைக்கும். அப்போ மகளிர் உரிமை தொகையை காட்டிலும் இந்த ஓய்வூதியம் அப்படின்றது உங்களுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் மகளிர் உரிமை தொகையிலேருந்து நம்ம பேரை எடுத்துட்டாங்களே அப்படின்றத நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாதம் உங்களுக்கு ஓய்வூதியம் 3000 ரூபாய் இனிமேல் கிடைக்க போகுது. அது நீங்கள் லைஃப் லாங் வாங்கிக்கலாம். 60 வயதுலேருந்து நீங்கள் எத்தனை வயது வரை உயிரோடு இருக்கீங்க
இருக்கிறீங்களோ நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரை நீங்கள் வந்து 3000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் வாங்கிக்கலாம். போல் மகளிர் உரிமை தொகையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் 2500 ரூபாய். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி வருமான வரி கட்டுபவர்களுக்குள்ள மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இதற்கு முந்தைய அரசாங்கத்தில் நடந்தக்கூடிய முறைகேடுகள் அனைத்தையும் கலைஞ்சு தகுதி உடையவர்களிடம் மட்டும் வச்சுட்டு தகுதியற்றவங்களை வந்து மகளிர் உரிமை தொகையிலேருந்து நீக்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகையிலேருந்து நீக்கிட்டு அதற்கு பிறகு அந்த மகளிர் உரிமை தொகையவே வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டமாக மாற்ற போகிறாங்க. எப்போ வந்து அந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் வந்து மாறப்போகுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு 2500 ரூபாய் வந்து கிடைக்கலாம். கண்டிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கலின் போது வந்து இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம். இல்லை வந்து இந்த கூட்டம் இந்த ஆலோசனைகள்லாம் முடிஞ்ச பிறகு இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் அப்படின்றதையுமே வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை சார்ந்த அதாவது மகளிர் உரிமை தொகை நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.